2.5 கோடி குடும்ப அட்டைகள் இருக்குது அப்படின்னா அத்தனை பேருக்கு அரிசி தேவை இல்லை. 2.5 கோடி குடும்ப அட்டைக்குமே சக்கரை அதை வாங்கி யூஸ் பண்ணுறாங்களான்றது இல்லை. 2.5 கோடி குடும்பத்துக்கும் பொங்கல் தொகுப்பு தேவையில்லை. 2.5 கோடி குடும்பத்துக்கும் வேட்டி செல்ல தேவையில்லை. கிடைக்க வேண்டியவங்களுக்கு குவாலிட்டியாக கிடைக்கணுன்றது உங்களுடைய கருத்து. ஆமாம். தமிழ்நாட்டு மக்கள் அவரை தோற்கடித்திருக்க வேண்டும், மக்கள் இன்னும் திருந்தவில்லை என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றம் முடிவு பண்ண பிறகு எவ்வளோ காசு யார் கொடுத்தாலும் நான் மாற்றி தான் ஓட்டு போடுவேன்னு போட்ட மக்கள் தான் இந்த தேர்தல் எல்லா இடத்துலையுமே நடந்திருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல நடக்காமல் இருந்திருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. முக்கியமான தலைவர்கள் வெற்றி பெற்ற இடத்துலலாம் ஃபார்முலா என்ன யூஸ் ஆகிருக்குன்றது ஆராயத்துக்கு ஒரு குழு போட்டாலே சூப்பராக கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. முதலமைச்சர் விஜய் கடுஞ்சொற்களாக திட்டுறாரு. ஏன்னா இவங்க வந்ததுக்கப்புறம் எங்களால் காசு வாங்க முடியல அப்படின்ற மாதிரி ஊழியர்கள் கடுஞ்சொற்கள், அந்த வார்த்தையை சொல்ல விரும்பலை, அது சொல்லி அந்த ஊழியர்கிட்ட சொல்கிறாராம். அவரெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். முதலாளிக்கு விசுவாசமாக இல்லாதவங்க யாராக இருந்தாலுமே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. முதலமைச்சர் ஒரு விஷயத்த சொல்லி உன்னால் செய்ய முடியாதுன்னா நீ வேலையை ராஜினாமா பண்ணிட்டுப்போ, இல்லை அவரை தூக்குங்க. இப்படி பண்ணுறவங்கள வச்சுட்டு நம்ம சரி பண்ணவே முடியாது. நேயர்களுக்கு வணக்கம். கமெண்ட்ஸுக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட நிறைய கேள்விகளுக்கு உங்களுடைய சிகே அவர்கள் பதில் சொல்ல போகிறாங்க. ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நீ ரொம்ப ஆர்வமாக இருக்கியே. ஆமாம், எனக்கு கொஞ்சம் ஃபேன் பேஸ் அதிகமாகிட்டு போகுது சார். நம்ம நேயர் ரோகன் கிங் அப்படின்றவர் சூப்பர், இப்படியே டீமா உட்காந்து பேசுங்க, நிறைய பேர் கூட்டிட்டு வந்து பேசுங்க, அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கு, 2 பேரும் பார்த்து புளிச்சு போச்சுன்ற மாதிரி ஒரு கமெண்ட் சொல்லிருக்கு. என்ன சார் நம்ம நிலைமை இப்படியே இந்த இது இப்போ எடிட்டர் இதில் போடுப்பா, எனக்கு சோதனைன்னு சொல்லி மேலே ஏதாவது ஒரு மீம்ஸை போடுங்க. சோதிக்காதீங்க. சந்தோஷம்தான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம போட்ட வீடியோலாம் போகலன்னு இப்போ தான் தெரியுது. இவங்க நம்ம மூஞ்சை பார்த்து சலிச்சு போச்சுட்டாங்க. அவமானத்தில் தலை குனிகிறோம். கண்டிப்பாக சார். இதனால் நீங்கள் நான் எதிர்பார்க்குற மாதிரி இனிமேல் மல்டி பீப்புளை வச்சு நாங்கள் இந்த வீடியோ போடுறோம். நேயருக்கு பர்டிகுலர் இனிமேல் சந்தியா எல்லா வீடியோவில் இருக்கிறத நாங்கள் என்ஷூர் பண்ணுறோம். ஓகே ராஜமாதா வணக்கம். ஓகே சார், அதே மாதிரி நீங்க ரீசெண்டா ஒரு வீடியோ பேசியிருந்தீங்க ரேஷன் கார்ட்ஸ் பத்தி, யார் யாருக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கொடுங்க அப்படின்னு. அதுக்காக நம்ம நேயர் ஜெயபிரபா செந்தில்குமார்னு ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பெனிஃபிஷியரி ஷுட் ரீச்சபிள், ரேஷன் கார்ட்ஸ் ஆல்சோ ரெகுலேட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லா மக்கள்கிட்டையுமே அது இருக்குமா? இப்போ என்னென்னா, இப்போ நான் சொல்கிறேன்ல, அது நான் என் பெருந்தன்மையில் சொன்னேன்றது கிடையாது. பல பேருக்கு இது இருக்கும். ஆனால் என்னென்னா, அந்த ரேஷன் கார்டில் போய் அந்த ஒரு பயப்படுத்துகிறாங்களே, அந்த கார்டு இல்லைன்னா உங்களுக்கு வேலிடே இல்லை அப்படின்னு கேன்சல் ஆகிடுன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அந்த உருவாக்கத்தால் வர ஒரு இதனால் அது பாட்டு இருந்துட்டு போட்டோமே, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. ஸோ அதை ரெகுலேட் பண்ணி அதை சரி பண்ண வேண்டிய கட்டாயத்தில், அதை நான் என்ன சேஞ்சஸ்ன்னு கொண்டு வந்த இந்த அரசாங்கம் இந்த சேஞ்சஸையும் கொண்டு வந்தால் நல்லா இருக்குன்றது தான் என்னுடைய இது. இப்போ நீ பார்த்தோன்னா ஒரு 2.5 கோடி குடும்ப அட்டைகள் இருக்குது அப்படின்னா அத்தனை பேருக்கு அரிசி தேவை இல்லை. 2.5 கோடி குடும்ப அட்டைக்குமே சக்கரை அதை வாங்கி யூஸ் பண்ணுறாங்களான்றது இல்லை. 2.5 கோடி குடும்பத்துக்கும் பொங்கல் தொகுப்பு தேவையில்லை. 2.5 கோடி குடும்பத்துக்கும் வேட்டி செல்ல தேவையில்லை. ஓகேவா? இப்போ என் வீட்டில் என் வீட்டில் வாங்கிட்டு வந்த புடவை நான் பார்த்துருக்கேன் இருக்குது. எப்போன்னா என் குழந்தை பிறக்கும் போது அது தொட்டில் கட்டத்துக்கு யூஸ் பண்ணாங்களே தவிர வேறு எதையும் நான் அதை பார்க்கல. அவ்வளோதான். அந்த வேஸ்ட்டு பிரயோஜனம் இல்லை. ஒரு ஒரு நெசவாளர் உருவாக்குற ஒரு இதை ஒரு வேலிடான ஒரு விஷயம் யூஸ் ஆனவங்களுக்கு சேரணுன்றத, சும்மா ஏதோ நானும் கடமைக்கும் கொடுத்தேன், 50 ரூபாய்க்கு வாங்கினேன், 100 ரூபாய்க்கு கொடுத்தேன், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாமல் நல்ல விஷயமா பண்ணால் நல்லா இருக்குன்றது தான் நான் என்னுடைய இது. அதுதான் நேயருடைய விருப்பமாக இருக்கிறதுல நமக்கு ரொம்ப சந்தோஷம். கிடைக்க வேண்டியவங்களுக்கு குவாலிட்டியாக கிடைக்கணுன்றது உங்களுடைய கருத்து. ஆமாம். இது குறையும் போது அது ஏறும்ன்ற அது நல்லாவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஓகே சார். அடுத்ததான் நாகராஜ் அப்படின்ற ஒருத்தர் சொல்லியிருக்காரு, செந்தில் பாலாஜி அவர்களையும் சேகர் பாபு அவர்களையும் தேர்தலில் வெற்றி பெற செய்த தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் தானே, இன்னும் தமிழ்நாடு மக்கள் திருந்தவில்லை என்பது இதிலிருந்து உணர்த்துகிறது. அவர் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் நின்று இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அவரை தோற்கடித்திருக்க வேண்டும், மக்கள் இன்னும் திருந்தவில்லை என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் நேருடைய கருத்துக்கு நான் அப்படியே எதிர்கருத்தாக நான் இருக்கிறேன். அவருக்கு என்னென்னா, அவர் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அப்படின்னு நம்ம கொண்டு போயிடுறோம். பட் அதே தமிழ்நாடு மக்கள் எதிர்த்து ஓட்டு போட்டதுனால தான் இன்றைக்கி
சேஞ்சஸ்ன்னு ஒன்று நடந்து சிஎம் அவர்கள் விஜய் அவர்கள் சிஎம்மாவும் ஆயிருக்காரு. இதில் எந்த மாற்றம் கிடையாது. இது அந்த தொகுதிக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணாங்க, கண்டிப்பாக அந்த தொகுதி மக்கள் மேலே சப்போஸ் தவறுகள் இருக்கலாம், அன்பளிப்புக்கு பெற்று ஓட்டு போட்டிருக்கலாம், இல்லை 4 மணி ஃபார்முலா இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிருக்கலாம். அதை நம்ம வந்து மக்கள் மேலே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, மாற்றம் முடிவு பண்ண பிறகு எவ்வளோ காசு யார் கொடுத்தாலும் நான் மாற்றி தான் ஓட்டு போடுவேன்னு போட்ட மக்கள் தான் இந்த தேர்தலில் எல்லா இடத்துலையுமே நடந்திருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல நடக்காமல் இருந்திருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. நடந்திருக்க வாய்ப்பு அதிகம் இருக்குது. அது எந்த ஃபார்முலா மாற்றுச்சு, இதை தான் நம்ம ஆராயணும்னு சொல்கிறோம். ஸோ இது 19 இப்போ நம்ம மக்களை திட்டர்னா அது லாஜிக்கே இல்லை. சரி, மாற்றம் மக்களால் தான் நிகழ்ந்திருக்கு. மக்கள் இல்லைன்னா யாருமே இங்கே தலைவர் இல்லை, மக்களே எஜமானர்கள். அப்படி இருக்கும் போது நம்ம அவங்கள குறை சொல்கிறதில்ல, லாஜிக்கலை. ஏன்னா உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது. நம்ம ஓட்டு போட்டிருக்கோம், நீங்கள் வந்து அவருடைய ஃபேன் பேஸாக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், அவர் வரணும்னு நினச்சிருக்கும். நமக்கு மற்ற இடத்துல இந்த மாதிரி வரலையேன்ற ஆதங்கம் வந்து நம்மளை அப்படி பேச வைக்கிது. பட் ரியாலிட்டி அப்படி இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். இவங்க வெற்றி பெற்ற, அதனால தான் சொன்னேன், முக்கியமான தலைவர்கள் வெற்றி பெற்ற இடத்துலலாம் ஃபார்முலா என்ன யூஸ் ஆகிருக்குன்றது ஆராயத்துக்கு ஒரு குழு போட்டாலே சூப்பராக கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. அரசாங்க குழுவாக போட வேண்டாம், தனியார் டிடெக்டிவ் ஏஜென்சியை வச்சு என்னென்னலாம் நடந்தது ஆராய்ஞ்சு கொடுக்குறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அரசாங்கம் அதுக்கு நடவடிக்கை எடுத்தால் தெரியும். இதனால் இது பொதுவாக நம்ம மக்களை வந்து குறை சொல்கிறதுல ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக இவர் நிறைய அண்ணன் சீமானோட வீடியோ பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். சமீபத்தில் கூட இல்லை அவர் ஆதரவாளர், டிவிக்கு ஆதரவாளர் நினைக்கிறேன், பார்ப்போம். ஆனால் பேச்சு வந்து நீ சொல்கிறது மாதிரி இருக்கு. அண்ணன் சீமான் இப்போ பேசினே இருக்கிறார் மேடமாடியா, இதுதான் பேசுகிறேன். மக்களை, அதாவது ஓட்டு போட்டு மக்களை திட்டுறாரு அவர். அதே ஓட்டு 8% போடும்போது திமிரா பேசின பேச்சுலாம் தெரியல. இப்போ வந்து 8 நாள் ஆனதுக்கப்புறம் அந்த பேச்சு வருது. அப்புறம் 4-2 ஆகும், 2-1 ஆகும், 1-0 ஆகும். ரைட் சார். நம்ம நேயர் கோபின்ற ஒரு விஷயம் போட்டிருக்காரு. என்னன்னா, நான் ஒரு ஒயின் ஷாப்புக்கு போனேன், எழில் நகர், அதாவது வேசர்பாடி தாண்டி அங்கே இருக்குது எழில் நகர்லாம். அதில் ஒரு வாடிக்கையாளர் தினமும் வருவார். அந்த ஊழியர்களும், அந்த டாஸ்மார்க் ஊழியர்களுக்கும் அவருக்கும் நடந்தது தெரியும். என்ன நினைக்கிறேன், வாடிக்கையாளர், அதாவது அவர் கேட்குற காசை வந்து ஒரு வாடிக்கையாளரே கொடுத்துட்றாராம். அந்த அந்த ஊழியர் இருக்கார்ல, டாஸ்மாக் ஊழியர் இருக்கார்ல, அவர் வந்து முதலமைச்சர் விஜயை கடுஞ்சொற்களாக திட்டுறாரு. ஏன்னா இவங்க வந்ததுக்கப்புறம் எங்களால் காசு வாங்க முடியல அப்படின்ற மாதிரி ஊழியர்கள் வந்து கடுஞ்சொற்கள், நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பலை, அதை சொல்லி அந்த ஊழியர்கிட்ட சொல்கிறாராம். அவரெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். முதலாளிக்கு விசுவாசமாக இல்லாதவங்க யாராக இருந்தாலுமே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. முதலமைச்சருக்கு யார் முதலாளினா மக்கள் ஓட்டு போட்டவங்க. அரசாங்க ஊழியருக்கு முதலாளி யாருன்னா முதலமைச்சர். முதலமைச்சர் ஒரு விஷயத்த சொல்லி உன்னால் செய்ய முடியாதுன்னா நீ வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போ, இல்லை அவரை தூக்குங்க. இப்படி பண்ணுறவங்கள வச்சுட்டு நம்ம சரி பண்ணவே முடியாது தானே. ஏற்கனவே இது உள்ளாட்சி இதுக்கு கூட சொல்லியிருக்கேன், கலைச்சிட்டு உள்ளாட்சி தேர்தலை சீக்கிரமாக கொண்டு வரணும், இல்லைன்னா உள்ளாட்சியே இல்லாமல் அதிகாரிகளை வச்சு செயல்படணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் அதிகாரிகளாக இருந்தாலும் கூட தவறும் பட்சத்தில், தவறு செய்யும் பட்சத்தில் அதை வந்து இது என்னென்னா புற்று மாதிரி எங்கேயாவது ஒரு மூலையில் கொஞ்சம் நீ விட்டு வச்சிட்டாலும் திருப்பி அது பெருசாகிடும், ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும். ஸோ அதை விடாமல் அடிக்கணும்னா ஒரே சொல்யூஷன், இந்த மாதிரி ஒரு 100 பேரை வெளியே அனுப்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக சரி வந்துடும். ஸோ இந்த ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிச்சு. இப்போ உள்ளாட்சியில் வந்து எங்களுக்கு வந்து நிதியே கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி திமுக கவுன்சிலர்ஸ்லாம் ஒரு கடுமையாக ஒரு வெறுப்பில் இருக்காங்களாம், பார்த்தீங்களா? எது காலங்கம் போட காலத்தில் நிதினா வாங்கி செலவு பண்ண நிதிலாம் போதாதாம்மா. அரசாங்கம், புது அரசாங்கம் எப்போ வந்தாலுமே ஸ்ட்ரீம்லைன் பண்ண பார்ப்பாங்க. அவங்க திட்டங்கள், அவங்க புதுசாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கொண்டு போகணும் தான் நினைப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபண்ட் அலோகேஷனே இருக்குது. அதனால இன்னொன்று, முடிய போகிற இதுக்கு ஒன்றும் திமுக ஆட்சியுடைய கடைசி காலம்ல பாலங்காலம்லாம் டக்குன்னு டெண்டர் விட்டு அறிவிக்கிறதுக்கு, இனிமேல் நீ டெண்டரை விடக்கூடாது, டெண்டரை வைக்கக்கூடாதுன்னு தான், பணமே கொடுக்கலன்னு வச்சுக்கோ. அதனால் நீங்கள் அதுக்கு புலம்பி பிரயோஜனம் இல்லை, எடுத்தும் பிரயோஜனம் இல்லை, அப்படி தான் நடக்கும். இருக்கிற அந்த ஒரு 4-5 மாதம் ஜாலியாக உட்காந்துட்டு போனீங்களா, அவ்வளோதான் உங்கள் வேலை அப்படின்ற மாதிரி இருக்கணுன்றீங்க. சார், நம்ம சுமதின்ற நேர இது ரிலேட்டடான கேள்வி தான் இது. டாஸ்மாகில் 10 ரூபா வாங்கினா கேஸ் கொடுக்கலான்னு இப்போ கன்சியூமர் கோர்ட்டும் சொல்லியிருக்காங்க. இது ஏன் நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. 10 ரூபாய்க்கு எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு இருக்கு இல்லையா? அதை வந்து அந்த நடைமுறையை வந்து கொஞ்சம் சிம்பிளாக்கினா நல்லாயிருக்கும். இப்போ என்னென்னா, இதுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி தகவல் மாதிரி அங்கே வாங்குறாங்களா, அங்கே சண்டைலாம் போடாதீங்க, கொடுங்க வாங்குங்க, அங்கே ஃபோட்டோ போடுங்கன்ற மாதிரி சொன்னால் போதும்.
அந்த கடை நம்பரு ஊழியருடைய இது வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புனா அந்த நேரத்தை உடனே அவங்க டிஸ்மிஸ் ஆர்டர் அங்கே போகுது ஒரு மெயிலுனா அடுத்த நாள் நீ பார், ஒரு நாளில் சேஞ்சஸ் பார். ஓகே சார், இதனால பிரச்சனை வராதா சார்? இப்போ நீ போய் ஊழியரை போய் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, நீ யாரா என்ன ஃபோட்டோ எடுக்கிற சண்டை வந்துடும் சார் அங்கே. கொடுக்குற காசை வாங்குற, அதுதானே எடுக்கிற. நீ தப்பு எதுவும் பண்ணல, கரெக்டாக இருக்கிற உனக்கு தப்பு பண்ணுறவன் பயப்படுற, கரெக்டாக இருக்கிற தப்பு பண்ணுறதுனால நீ பயந்து தான் அவனை ஃபோட்டோ எடுக்க தான் செய்வோம், போட தான் செய்வான். உன் உள்ளே தானே இருக்கிறான், எடுத்து போட சொல்ல. சரி, சண்டை போடுறத வீடியோ எடுத்து வெளியே வர அளவுக்கு இருக்கும் போது ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போட முடியாதா? கம்ப்ளைண்ட்டுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் நம்பரை போட்டால் அந்த வாட்ஸ்அப்பில் போய் அங்கே சேர்ந்த அடுத்த ஒரு 15லேருந்து அரை மணி நேரத்தில் அந்த ஊழியர் டிஸ்மிஸு காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளாருன்னு வந்துச்சுன்னா பயப்படுவான். என்ன ஊழியர்கள்லாம் இறங்கி போராட்டம்னு வருவான். அதை அரசாங்கம் எப்படி கையாளணும்னு யோசிச்சு வச்சுக்கிட்டா போதும். அதுவும் டாஸ்மாகில் இருக்கிறவங்களாம் ஃபுல் டைம் உள்ளும் கிடையாது, அவங்களாம் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் தான். அதான் சொல்கிறேன், அவங்க கான்ட்ராக்ட் தான் கடைசி வரைக்கும். அவங்கள வந்து இன்னொரு இடத்துல எங்கேஜ் பண்ணணுன்றது கண்டிஷனே கிடையாது. கண்டிப்பாக எல்லாரும் இப்போ பேசுகிறோம் மனிதாபிமான முறையில் தான் அமைச்சரும் சொல்கிறாரு. அவங்கள திருப்பி நம்ம மூடினா அவங்கள எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு யோசிக்கணுன்றதெல்லாம் சொல்கிறதெல்லாம் அந்த பேஸில் தான். ஓகேவா? அவங்களுக்கு ஆஸ் பர் கான்ட்ராக்டு ஜெயலலிதா அவர் கொண்டு வந்ததில் ஒரு நல்ல திட்டம், அரசாங்க ஊழியர்களுக்கு அதிகமான சம்பளம் போகுது, இதை கட் பண்ணணுன்றது முடிவு அந்த அம்மா பீரியடில் தான் எடுத்தாங்க. அதை எப்படி வேணால் கான்ட்ராக்ட் பேஸில் கொண்டு வந்துட்டா இது ஃப்யூச்சரில் கடைசி வரைக்கும் பிஎஃப் கொடுக்கறது, பென்ஷன் இதெல்லாம் கிடையாது. பிஎஃப் இஎஃபோட முடிஞ்சிடும். அதை அரசாங்க கஜானா சேவ் ஆகும். ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சம்பளத்தை விட பென்ஷன் காசு அதிகமாகிடுச்சு. அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சது தான் இந்த சிஸ்டம். ஸோ அதனால் இவங்களெல்லாம் அனுப்பிச்சிக்கிறதுல பிரச்சனையே கிடையாது. இப்போ நான் என்னன்ற அனுப்புறது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே கேஸே போடணுன்றேன். அது போட்டால் தான் அடுத்தவங்க திருந்துவாங்க இந்த மாதிரி பண்ணாமல். ஓகே சார், அடுத்ததா இன்னொரு கமெண்ட் வந்து ரொம்ப மாசா சிரிப்பே சரியில்லையே. சார், எனக்கு ஃபேன் பேஸ்னு நான் சந்தோஷப்பட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. நீ தேவா கூட சேராதன்னு சொன்னல, அப்படியே நடிக்கிற பத்தியா? உன் ஃபேன் பேஸ்ன்னு வரும்போது நீ எப்படிலாம் துடிக்கிற, இப்போ வந்து சும்மா கதை விடுற எனக்குன்னு. சாருக்கு எப்பவுமே ஃபேன் பேஸ் இருக்கு. இருக்கு சார், அதை நான் நம்புறேன். சொல்லிட்டு ஓகே சார், இதுல அந்த கமெண்ட்ல வந்துட்டு சவுக்குடன் மோது சீகேவுடன் மோதாதே அப்படிங்கிற மாதிரி. ஐயா தெய்வமே, யார் அவரு? பேர் என்ன சொல்லுங்க. எனக்கு என்னவோ நான் எதுவும் சொல்லலைங்க, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. அவரு நம்மளே கம்பேர்லாம் பண்ணாதீங்க. இல்லை, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எனக்கு என்னமோ நம்ம சேனல் 8 மேலே தான் டவுட்டாக இருக்கு. என்ன அவரே அந்த கமெண்ட் போட்டு போறோன்ட்டு அப்படி மட்டும் நான் கண்டுபிடிச்சேன்னா முதல்ல அவரை தூக்குறேன்டா. அந்த மாதிரி செய்யறது நான் பார்த்தேன்டா. நீ உனக்கு ஏன் இந்த டவுட் வந்து நான் சொல்லிட்டா? தேவானாவை பேச சொல்லுங்க, அண்ணைய ஒல்லி ஆயிட்டாருன்னு யாரை வச்சு நீ கமெண்ட் போடுறல்ல, அதனால உனக்கு இந்த எண்ணம் வருதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது சார், நம்ம நேர்மையாக சொல்லிட்டு இருக்கோம். மக்கள் நமக்கு கருத்து கொடுத்துட்டு இருக்காங்க, மக்களுடைய குரலாக நம்ம ஒழிச்சிட்டு இருக்கோம் சார். தொடர்ந்து நம்ம ஒழிப்போம். ஓகே சார், பல கேள்விகளுக்கு சிறப்பாக நீங்கள் பதிலளிச்சிங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.